ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால்கோவா. ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். 1/2 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். பெரிய பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் பால்கோவா செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சின்ன பாத்திரத்தில் ஊற்றினீங்கன்னா பொங்கி வந்துகிட்டே இருக்கும். பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் திரிஞ்சு ஆடையாக வரும். ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா காஞ்சி அதோட ஆடெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிரும். ஒரு சிம்பிளான ரெசிபி தான், நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பால் கெட்டு போயிடுச்சுனாலும் இதை பண்ணலாம், நல்ல பால்லையும் பண்ணலாம். இப்போ ஆடை வர ஆரம்பிச்சிருச்சு. பால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சுதுன்னா அதோட கன்சிஸ்டன்சி குறைஞ்சிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மில்க் ப்ராடக்டை வச்சு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி. ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும், இந்த பால்கோவா ரெடி ஆயிரும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அந்த ஆடையெல்லாம் திரிஞ்சு பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நெய்யும் சுகரும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா உங்களுக்கு தேவைக்கு போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான பால்கோவா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். பால்கோவா ரெசிபி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ